சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். அவளை என்ன பண்றே பாரு. கணேஷ் வேண்டாம். எதுக்கு போய் பிரச்சனை பண்ணனும்? என்ன தடுக்காத பைரவி. அலகா ஏய் திலகா. ஐயோ அண்ணா மாதிரி நடிச்சே பைத்தியக்காரன் ஆயிட்டீரு. பைரவி என்ன நடக்குது இங்க? ஆவியில வெளிச்சத்துக்கு அனுப்புறதை நிறுத்து. நான் போயிடுறேன்னு அந்த தீய சக்தி சொல்லுது. நீ முடியாதுன்னு சவால் விடுற. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணமா? ஐயோ 8 நாள்ல என் பொண்ணோட உயிரை எடுத்துறேன்னு பட்டியல் போட்டு சவால் விடுது இந்த தீய சக்தி. நீங்களே யாரு? எதுக்கா என் பொண்ணு உயிரோட விளையாடுறீங்க? சரி அப்படியே நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா அந்த தீய சக்தி சொல்ற மாதிரி ஆவியில வெளிச்சத்துக்கு அனுப்புறதை நிறுத்தி என் பொண்ணு உயிரை காப்பாற்ற வேண்டியதானே? அது முடியற காரியமா இருந்தா இவ்வளவு நாளா நான் போராடிட்டு இருக்க மாட்டேன். அதை எப்பவும் நான் செஞ்சிருக்க வேண்டியதானே? ஏன் முடியாது? அது முடியும்னா ஆத்மா சாந்தி அடையாம உங்களையும் உங்க பொண்ணையும் சுத்தி வந்துட்டு இருக்கிற உங்க மனைவியோட ஆத்மா வெளிச்சத்துக்கு போக முடியாது. என்ன சொல்ற? என் பார்வதியோட ஆவி இங்க சுத்திக்கிட்டு இருக்கா? ஆமா கணேஷ், ஆரம்பத்திலேயே நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்க குழந்தையை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். ஆனா அப்ப என் மேல இருந்த கோவத்துல நான் சொன்னது எதையுமே நீங்க காதுல போட்டுக்கவே இல்லை. ஆவிங்க என் கண்ணுக்கு தெரியறது ஆண்டவன் எனக்கு கொடுத்த வரும். என்னை தேடி வர ஆவிங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணி அவங்க ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறத நான் மனசார ஏத்துக்கிட்ட சத்தியம். அப்படிதான் உங்க மனைவி பார்வதியோட ஆவி என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. உங்க 2வது மனைவி திலகாவோட கொடுமை தாங்க முடியாம அகிலா சாகரத்துக்கு துணிஞ்சு தற்கொலை பண்ணிக்கவே போயிட்டான். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் உங்க மனைவி பார்வதி என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுன்னு என்கிட்ட அழுது கெஞ்சி புலம்புனாங்க. அதனாலதான் அன்னைக்கு என்னால அகிலாவை காப்பாத்த முடிஞ்சது. அகிலாவை காப்பாத்தினதுனாலதான் அவளுக்கு நடக்கிற கொடுமைகளையும் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு இங்க வாழ பிடிக்கலம்மா. நான் எங்க போய் வாழ்ந்தாலும் சித்தி வந்து என்ன வாழ விட மாட்டாங்கம்மா. நானும் உன்கிட்டயே வந்துடுறேம்மா. நானும் பார்வதியும் அகிலாவை கூட்டிட்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுமே அகிலா எல்லாத்தையுமே மாத்தி சொல்லிட்டா. அவ ஏன் இப்படி மாத்தி சொன்னான்னு எனக்கு இப்பதான் புரியுது. கடவுளே, இவ்வளவு நடந்திருக்கு. நான் எதுவுமே தெரியாம இருந்திருக்கேன். என்ன மனுஷனா? உங்களை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அவங்க ஆத்மா வெளிச்சத்துக்கு போக முடியாம உங்க சந்தோஷத்தையும் உங்க பொண்ணோட சந்தோஷத்தையும் பார்த்தாதான் வெளிச்சத்துக்கு போக முடியுங்கிற கட்டாயத்தினாலையும் அவங்க உங்க 2 பேரையும் இங்கதான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட பார்வதி இங்கதான் இருக்காங்க. பார்வதி? ஏன் பார்வதி இங்கதான் இருக்கல? ஆமா. எங்க இருக்கா? என்னங்க, நான் இங்க உங்க பக்கத்துல தாங்க இருக்கேன். அவங்க நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்றாங்க. பார்வதி, ஏன் பார்வதி என்ன விட்டு போன? எந்த தப்பு செய்யாதவ பார்வதி, ஏன் என்ன விட்டு போன? ஐயோ தெரியுங்க, நான் தான் தப்பு செஞ்சவன். உங்களை புரிஞ்சுக்காம நான் அந்த மாதிரி செஞ்சது தப்பு தாங்க. அதுதான் என்ன இப்ப இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம நான் தப்பு செஞ்சுட்டேங்க. அவங்க பண்ண தப்புனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஐயோ, திலகா நம்ம குழந்தைய கொடுமைப்படுத்தாம இருந்திருந்தாலாவது எல்லாமே நல்லபடியா நடந்திருக்குங்க. நான் நினைச்சது எதுவுமே நடக்கலங்க. திலகா அகிலாவை கொடுமைப்படுத்தாம இருந்திருந்தா எனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்றாங்க. இது அகிலா என்கிட்ட சொல்லல. எப்படிங்க சொல்லுவா?
அகிலா அதை சொல்ல முயற்சி பண்ணாலே திலகா அவளை தடுத்து மிரட்டி எந்த விஷயமும் உங்க கவனத்துக்கு வராத மாதிரி அகிலாவை அடக்கி வச்சிடுறா. திலகா நல்லவ இல்ல. பாவி, அந்த திலகாவை நான் முழுசா நம்பினேனே, இப்படி பண்ணிட்டால. அவ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா என் குழந்தை அப்படி அவஸ்தைப்பட்டிருக்காது. அவளை என்ன பண்ற பாரு. கணேஷ் வேண்டாம், எதுக்கு போய் பிரச்சனை பண்ணணும்? என்ன தடுக்காத பைரவி. வேண்டாம். உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தட்டி கேட்கலாம். தெரிஞ்சுக்கிட்ட உண்மைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் வரேன். கணேஷ், நான் சொல்றத கேளுங்க. கணேஷ், பைரவி, இந்த உண்மை அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. இல்ல பார்வதி, இப்பவும் அகிலாக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன். அகிலாவை நான் காப்பாத்துவேன். என் மேல நம்பிக்கை வை. அகிலாக்கு ஒண்ணும் ஆகாது. திலகா, ஏய் திலகா. அல்லோ மாதிரி நடிச்சு என்ன பைத்தியக்காரன் ஆயிட்டீரு. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? கொஞ்சமாவது மனசுல அன்பு பாசம் இருந்திருந்தா என் பொண்ணை இப்படி குடும்பப்படுத்திருப்பியா? நீ ஒரு பொம்பளையா? எல்லாம் மனுஷியா இல்ல. உன்ன நான் எவ்வளவு தூரம் நம்புறேன். என் நம்பிக்கையெல்லாம் குழி தோண்டி போசிட்டியடி. எல்லாம் நல்லா இருக்கு. ஏன் அவளை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? அவளை நீங்க மனுஷியாவே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இவளை போய் மனுஷன் சொல்றீங்க? இவெல்லாம் மனுஷியே கிடையாது. மனுஷ பறவையா இருந்திருந்தா கொஞ்சமாவது மனசுல இறக்க இருந்திருக்க. இவளுக்கு நான் எதுவுமே இல்லையே. ஐயோ, இப்ப நான் என்ன தப்பு பண்ணி இப்படி குதிக்கிறீங்க நீங்க? என்ன தப்பு பண்ணல? அம்மா இல்லாத என் குழந்தைக்கு நீ அம்மாவா இருப்பேன்னு சொன்ன. அதுக்காக தான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டேன். ஆனா நீ நான் இருக்கிற நேரத்துல பாசமா இருக்குவேன் நடிச்சிட்டு நான் இல்லாத நேரத்துல அவளுக்கு என்னென்ன குடும்பம் பண்ணணுமோ அத்தனை குடும்பம் பண்ணி அவஸ்தைப்படுத்தி இருக்க. ஆமா, கொடுமைப்படுத்தினா. ஏமா இப்ப அதுக்கு என்னங்கறீங்க? எவ்வளவு பெத்த பிள்ளைக்கு ஆய வேலை பாக்குறதுக்கா என் பொண்ணை நான் உங்களுக்கு கட்டி வச்சேன். இனிமே இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ சரிப்பட்டு வராது. உன் அம்மா சொல்றதை கேட்டு அழிச்சு போ. நான் ஒரு பொம்பளை. திலகா, ஏய், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு, உங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக தயங்க மாட்டேன். ஐயோ, என்ன இப்படி சொல்லாதீங்க. யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய் காளி. ஏது நன்மை எல்லாம் நின்றன் செயல்கள் அன்றோ. அம்மா, எனக்கு உன் நினைப்பு மனசுல வந்த நாள்ல இருந்து பகலா இந்த வரிகளை தான் நான் மந்திரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ நடக்கிறது நடக்கட்டும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேம்மா. என்னோட இந்த பிறப்புல நீ எனக்கு கொடுத்த அந்த விசித்திரமான ஆவிகளை வெளிச்சத்துக்கு அனுப்புற நீத்தார் நிறைவு செயல், அத நான் கேட்டு நீ கொடுத்ததில்ல. ஏன் எனக்கு அந்த சக்தியை கொடுத்த? நீ கொடுத்த சக்தியால நான் அனுபவிக்கிற கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு தெரியாததில்ல. நீ கொடுத்த அந்த சக்திய நீயே எடுத்துக்கோமா. உன்னை உபாசனை பண்ற வேற யாருக்காவது அதை வரமா கொடுத்துட்டு என்ன அதுல இருந்து விடுவிச்சிரு. ஆமாமா, அதனால நான் எவ்வளவு பெரிய கண்டத்துல இருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. ஆவிகளை வெளிச்சத்துக்கு அனுப்புறத நிறுத்த சொல்லி என்ன களவலி கொடுக்க துடிச்சிட்டு இருக்க ஒரு தீய சக்தி என்ன அழிக்கிறதுக்காக ஒரு சின்ன குழந்தைய, அந்த சின்ன குழந்தைய பணைய பொருளாக்கி துன்புறுத்தி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்குமா. அந்த அகிலா என்னால எனக்காக தினம் தினம் உருகி உரு குலைஞ்சிட்டு இருக்காமா. இன்னும் 8 நாளைக்குள்ள அந்த தேகம் பட்டு விழாம நான் காத்தாகணும். ஆனா அதுக்கு எனக்கு வழி தெரியலையேம்மா. உன்னை விட்டா எனக்கு வேற வழியும் இல்ல, கதியும் இல்ல. இதுவும் ஒரு விதத்துல சூர சமாரம் தாமா. உடனே அந்த தீய சக்தி கிட்ட இருந்து அகிலாவை எனக்கு காப்பாத்தி கொடு. ஆமா.
எந்த ரூபத்திலேயாவது வா. அகிலாவை எனக்கு காப்பாத்தி கொடுக்க எந்த ரூபத்திலேயாவது வாமா. The Chennai Silks in Mega Summer Sale.